Hi Tamil viewers, welcome to Tally Academy Education. Thanks for joining. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அதை அப்பர் கேஸ் இல்ல லோவர் கேஸ் இல்ல ப்ராப்பரான கேஸ்ல வந்து அதை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா இதுல பாத்தீங்கன்னா ட்ரிம், சப்ஸ்டிடியூட், ரீப்ளேஸ், லெஃப்ட், ரைட், மிடில், அப்புறம் லென்த், எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குன்ற லென்த் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபைண்ட், சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 ஃபார்முலாஸை பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த டேட்டா காமிச்சிருக்கேன் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல டேலி அகாடமி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா லோவர் கேஸ்ல இருக்கு. இது ஃபுல்லா நம்ம அப்பர் கேஸ்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாருங்க. இந்த கர்சரை வந்து நான் இங்க வச்சிருக்கேன் பாருங்க, சீல இருக்கு. இதுல நீங்க ஈக்குவல் டு அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு எந்த செல்லில் உள்ள வேல்யூவை நீங்க அப்பர் கேஸ்ல மாத்தணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து டேலி அகாடமி எஜுகேஷன் ஸ்மால்ல இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா B2 அந்த செல்லு வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். செலக்ட் பண்ணதும் திரும்பி க்ளோசிங் பிராக்கெட்டை போட்டுட்டு என்டர் கொடுங்க. பாத்தீங்கன்னா நம்ம என்டர் கொடுத்த உடனே அந்த ஸ்மால் லெட்டர்ல இருக்க எல்லா லெட்டருமே வந்து இதுல கேப்ஸ்ல மாறிடுச்சு. ஸோ இது வந்து அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து யூஸ் பண்றதுக்கான ஃபார்முலா அந்த செல்லை நான் கிளிக் பண்றேன் பாருங்க. அந்த ஃபார்முலா பார்ல நம்ம என்ன ஃபார்முலா போட்டோமோ அது வந்திருக்கும். ஸோ இங்க வந்து ரிசல்ட் வந்து அந்த செல்லில் காமிக்கும், ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா பார்ல காமிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ். ஸோ இந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா பாதி வந்து கேப்ஸ்லையும் பாதி ஸ்மால்லையும் நான் எழுதியிருக்கேன். எனக்கு வந்து எல்லா லெட்டருமே லோவர் கேஸ், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ்ல வேணும் அப்படின்னா இந்த லோவர் கேஸ் ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு லோவர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட், எந்த செல்லில் உள்ள வேல்யூ வந்து நீங்க வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு திரும்பி க்ளோசிங் பிராக்கெட்டை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பாருங்க அங்க கேப்ஸ்ல இருக்க எல்லா லெட்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்மால் லெட்டர்ஸ்ல வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் ஸ்மால்ல வேணுமோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க ஸ்மால் லெட்டர்ல மாத்திக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் இடையில நீங்க கேப்ஸ் லெட்டர்ல வந்து ப்ராப்பரா வந்து வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஈக்குவல் டு கொடுங்க, ப்ராப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு எந்த செல்லில் உள்ள வேல்யூவை வந்து நீங்க மாத்தணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அந்த செல்லை கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிடும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா க்ளோசிங் பிராக்கெட் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம கலந்து கொடுத்துருக்கோம் ஸ்மால் லெட்டர்ஸ் அந்த கேப்ஸ் லெட்டர்ஸ்ல. ஆனா இங்க வந்திருக்கிறது பாருங்க டேலி அகாடமி எஜுகேஷன்ல டி பாத்தீங்கன்னா கேப்ஸ்ல இருக்கு, அகாடமில ஏ பாத்தீங்கன்னா கேப்ஸ்ல இருக்கு, அடுத்து இ பாத்தீங்கன்னா கேப்ஸ்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கு முன்னாடி இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல ப்ராப்பரா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓகே, இது வந்து 3 அப்பர் லோவர் ப்ராப்பர் கேஸ், இது வந்து நம்ம 3த்தையும் கொடுத்துடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரிம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த டேலி அப்படின்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அதுக்கு இடத்துல அகாடமிக் இடையில பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவா விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி நமக்கு ப்ராப்பர் வேர்டு வந்து நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரிம் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு ட்ரிம், TRIM, ட்ரிம் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் அழுத்திட்டு எந்த செல்லில் உள்ள வேல்யூ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி எந்த மாதிரி நமக்கு எந்தெந்த ஸ்பேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ப்ராப்பரா என்ன எவ்வளவு ஸ்பேஸ் வந்து ஒரு வேர்டுக்கு இடையில கொடுக்கணுமோ அது மட்டும் கொடுத்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். பாருங்க ஆக்சுவலா என்ன இருக்கோ அது வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? அடுத்தது சப்ஸ்டிடியூட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வேர்டுக்கு பதிலா இன்னொரு வேர்டை வந்து நம்ம இதுல ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த சப்ஸ்டிடியூட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணி இதுல சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க.
சப்ஸ்டிடியூட்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட் எழுதிங்க. எந்த செல்லில் உள்ள வேல்யூவை வந்து உங்களுக்கு வந்து மாற்றணுமோ அந்த செல்லை வந்து முதல்ல கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த செல்லில் எந்த வேர்டுக்கு பதிலாக நீங்கள் சப்ஸ்டிடியூட் போடணும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கமாவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த வேர்டை வந்து டபுள் கோட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க. பாருங்க, இப்போ வந்து டேலி அகாடமி எஜுகேஷன் இருக்கா, நம்ம இதில் வந்து எஜுகேஷன் அப்படின்றத எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு சென்டர் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா எந்த லெட்டர் வந்து அந்த கேப்ஸ்ல நம்ம எழுதிருந்தோம்னா அந்த கேப்ஸ்ல தான் கொடுக்கணும். இல்ல சப்போஸ் வந்து ஸ்மால்ல கொடுத்திருந்தோம்னா ஸ்மால்ல எழுதணும். ஸோ இப்போ வந்து நம்ம கேப்ஸ்ல கொடுத்துருக்கோம், அதனால கேப்ஸ்ல நீங்க எழுதுங்க. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ கேப்ஸ் ஆன் பண்ணிட்டு எழுதுங்க, எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுத்துக்குங்க. ஸோ இப்போதைக்கு B6ல இருக்க செல்ல உள்ள வேல்யூவை எஜுகேஷனை எடுத்துட்டு இப்போ என்ன வேர்டு கொடுக்கணுமோ அதை வந்து அகைன் டபுள் கோட்டேஷன் ஓபன் பண்ணிட்டு அதுல சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு டபுள் கோட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டையும் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கத்துல பாருங்க, நம்ம எந்த செல்லை செலக்ட் பண்ணோம், டேலி அகாடமி எஜுகேஷன் B6 செலக்ட் பண்ணோம். ஆனா இங்க வந்து டேலி அகாடமி சென்டர், அதாவது நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் ஒரு வேர்டு கொடுத்துருக்கோம்ல, அந்த வேர்டு வந்து இதுல வியூ ஆயிடுச்சு. பாருங்க, இதுக்கான ஃபார்முலாவை நம்ம இந்த செல்லை கிளிக் பண்ணா அந்த செல்ல உள்ள ஃபார்முலா வந்து மேல உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்க. ஸோ இது வந்து ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டை வந்து சேஞ்ச் பண்றதுக்காக கொடுக்கறது. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ். ரீப்ளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சப்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா ஒரு வேர்டை எடுத்துட்டு இன்னொரு வேர்டை வந்து அதில் ஃபில் பண்றதுக்காக கொடுக்கப்படுறது. ரீப்ளேஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து இதுல வந்து வேர்டை கொடுக்க மாட்டோம், எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அந்த செல்ஸை எடுத்துட்டு வேற வேர்ட்ஸை வந்து அதில் ஃபில் பண்றதுக்காக கொடுக்கறது தான் அந்த ரீப்ளேஸ். ஸோ அது எப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுங்க, ரீப்ளேஸ் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுங்க. ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு இதுல டேலி அப்படின்றத எடுத்துட்டு நம்ம நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அப்படின்றதுக்காக என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எந்த செல்லோ அதை நீங்க முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து 1 2 3 4 5, அதாவது டேலின்றது 5 லெட்டர். ஸோ அதனால கமா 5th லெட்டர் வரைக்கும் கமா 5 கொடுங்க. 5th லெட்டர் வரைக்கும் கொடுத்துட்டு அகைன் ஒரு கமா போட்டுக்கங்க. போட்டு இந்த இடத்துல டபுள் கோட்டேஷனை ஓபன் பண்ணிட்டு நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணுங்க, அதாவது க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துருங்க. பாருங்க, இதுல நல்ல ஃபார்முலா பாருங்க, ஈக்குவல் டு ரீப்ளேஸ். எந்த செல்லில் உள்ள வேல்யூவோ அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து 5th லெட்டர் வரைக்கும் நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு போடணுன்றது தான் நம்ம இதுல வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. கொடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நம்பர் 1 அகாடமி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து ரீப்ளேஸ்க்கான ஃபார்முலா. ஒரு வேர்டு எந்தெந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மாத்தணுமோ அதை வந்து இதுல ஈஸியா நம்ம மாத்திக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா லெஃப்ட். இப்போ லெஃப்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கொடுத்திருக்க வேர்ட்ல 3 டைப் ஆஃப் வந்து வேர்ட்ஸ் இருக்கு. அதாவது லெஃப்ட் சைடு வேர்ட் இருக்கு, சென்டர் வேர்ட் இருக்கு, ரைட் சைடு வேர்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து எனக்கு லெஃப்ட் சைடு வேர்டு மட்டும் எனக்கு தனியா பிரிச்சு வேணும். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் நேம் பெரிய நேமா இருக்கும், அதுல நம்ம சின்ன பேரா ஷார்ட்டா நம்ம கூப்பிடுறதுக்காக நம்ம வந்து இதுல வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து இதுல வந்து ஈஸியா வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்முலா பாருங்க, ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பிராக்கெட் பண்ணிட்டு எந்த செல்லில் உள்ள வேல்யூ எடுக்கிறோமோ அந்த செல்லை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு டேலி அப்படின்ற வேர்டு மட்டும்தான் இப்போ வந்து நமக்கு வரணும். அதாவது லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு 5 லெட்டர் வரைக்கும் டேலி அப்படின்றது இருக்கு, அந்த லெட்டர் மட்டும் தான் எனக்கு தனியா தெரியணும் அப்படின்றதுனால 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபுல் நேம் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகாது, இந்த டேலி அப்படின்றது மட்டும் தான் ஷோ ஆகும். பாருங்க, ஷோ ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்க்கணும்னா நீங்க அந்த செல்லை வந்து கிளிக் பண்ணாலே மேல ஃபார்முலா பார்ல அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஷோ ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரைட். சேம் ஃபார்முலா தான் இதுக்கும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ரைட்னு கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் பண்ணிட்டு எந்த செல்ல உள்ள வேல்யூவை நீங்க வந்து செலக்ட் பண்ணணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு
கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு ரைட் சைடுல உள்ள வேர்ட்ஸை வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்றதுனால அதுல மொத்தம் எத்தனை வேர்ட் இருக்குன்னா ஒரு 9 வேர்ட்ஸ் இருக்கு, 9 லெட்டர்ஸ் இருக்கு. அந்த 9 லெட்டர்ஸை வந்து நீங்க இதுல கொண்டு வரணுன்றதுனால 9 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துருங்க. க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா டேலி அகாடமி அப்படின்றது வராது, எண்டில் இருக்க, அதாவது ரைட் சைட்ல இருக்க எஜுகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ சேம் ப்ராசஸ் தான் மிடிலுக்கும், பட் ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு மிடில்னு ஃபுல்லாக கொடுக்க வேணாம், MID மிட்னு மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அந்த செல்லை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, எந்த செல்லில் உள்ள வேல்யூ நீங்கள் எடுக்கணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுங்க. ஸோ சென்டரில் இருக்க வேர்டு வந்து எத்தனாவது லெட்டரா இருக்கு அப்படின்றத முதல்ல நீங்கள் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 5, 6, 7th லெட்டரா வந்து அகாடமி அப்படின்றது ஆரம்பிக்குது. ஸோ அதனால 7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அந்த 7th லெட்டர்லேருந்து எந்த லெட்டர் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்றது இருக்கோ அது வரைக்கும் நீங்க கவுண்ட் பண்ணிக்கங்க. அகாடமின்றது ஒரு 7 லெட்டர் இருக்கு. ஸோ 7th லெட்டர்லேருந்து 7 லெட்டர் வரைக்கும் எனக்கு வந்து ஷோ ஆகணும், தனியா ஷோ ஆகணும் அப்படின்னா கமா போட்டு 7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த மிடில் இருக்க அகாடமி மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அது வந்து நேம் வந்து ஒரு பெரிய பெரிய நேம்ஸ்லாம் இருக்கு, அதை நம்ம ஷார்ட் ஃபார்ம் பண்ணணும், இல்லை சென்டர் நேம் தனியாக பிரிச்சு எடுக்கணும், ரைட் நேம் வந்து பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா அதை பிரிச்சு எடுக்கிறதுக்காக இந்த 3 ஃபார்முலாஸ் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லென்த். ஸோ இப்போ வந்து ஒரு லெட்டர் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ டேலி அகாடமி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த லெட்டர்ல வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு டக்குன்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது, உட்காந்து எண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதை வந்து நேரத்தை கம்மி பண்றதுக்காக இந்த லென்த் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ, எத்தனை ஸ்பேஸ் எல்லாம் விட்டுருக்கோமோ அது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி மொத்தமா சொல்றதுக்கு தான் இந்த லென்த் ஃபங்க்ஷன். ஈக்குவல் டு கொடுங்க, லென் அப்படின்னு LEN அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட். ஓப்பன் பிராக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எந்த செல்லை வந்து நீங்க வந்து வியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எத்தனை லெட்டர் இருக்குன்னு வியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா மொத்தமா ஸ்பேஸையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி 23 லெட்டர்ஸ் வந்து இதுல இருக்கு அப்படின்றது வந்து இதுல வந்து ஷோ ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபைண்ட் ஆப்ஷன். ஸோ ஃபைண்ட் ஃபங்க்ஷன் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஃபைண்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இதுல எந்த லெட்டரை வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணணும், அதாவது நீங்க கொடுக்குற லெட்டர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்றதுக்காக நீங்க இதுல அந்த லெட்டரை நீங்க டைப் பண்ணுங்க. அது எப்படின்னா டபுள் கோட் வந்து ஓபன் பண்ணிட்டு இப்போ இ அப்படின்றத கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. கேப்ஸ்ல இப்போ நான் இன்னு கொடுக்குறேன். டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுக்குறேன். கொடுத்துட்டு எந்த செல்ல உள்ள வேல்யூ எடுக்கணுமோ அந்த செல்லை வந்து நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இ, அதாவது கேப்ஸ் இ வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15th லெட்டரா இருக்கு. சப்போஸ் இந்த லெட்டர் வந்து நம்ம ஸ்மால்ல கொடுக்குறோம், அதாவது இந்த கேப்ஸ் இந்த பாருங்க ஃபார்முலா பார்ல போய் நான் மாத்திரம் பாருங்க, இந்த இடத்துல நான் ஸ்மால் இ கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த செல்லுல ஸ்மால் இ எங்க இருக்குன்னா 11th பிளேஸ்ல இருக்கு. ஸோ அந்த பிளேஸ் எங்க இருக்கோ அது வந்து இது வந்து ஷோ பண்ணிடும். ஸோ இது வந்து ஃபைண்டுக்கான ஆப்ஷனு. நம்ம கொடுக்குற லெட்டரோ இல்லை வேர்டோ எந்த இடத்துல இருக்கு, எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்றோம். அது சர்ச். அடுத்தது பாத்தீங்கன்னா சர்ச். சர்ச் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சேம் ஃபைண்ட் ஆப்ஷன் மாதிரி தான். ஆனா அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் ஆப்ஷன்ல வந்து கரெக்டா என்ன லெட்டரோ அந்த லெட்டர் ப்ராப்பரா கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஷோ ஆகும். ஆனா சர்ச் ஆப்ஷன்ல அப்படி கிடையாது. நம்ம எந்த லெட்டர் எந்த ஃபார்மேட்ல இருக்கு, அதாவது கேப்ஸ்ல இருக்கா ஸ்மால்ல இருக்கா அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம கொடுத்தாலே வந்து அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது ஷோ ஆயிடும். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுங்க. SEARCH கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் பண்ணுங்க. பண்ணிட்டு டபுள் கொட்டேஷன் ஆன் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போதைக்கு இதுல வந்து நான் எல்லாமே வந்து ஸ்மால்ல கொடுத்துருக்கேன். நான் இதுல வந்து கேப்ஸ் ஐ கொடுத்துட்டு கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்துட்டு எந்த செல்ல இருக்க வேல்யூ வேணுமோ அந்த செல்லை நான் கிளிக் பண்ணிட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுக்குறோம். கொடுத்தது பாத்தீங்கன்னா 21st பிளேஸ்ல அந்த ஐன்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி நான் பாக்குறேங்க பாருங்க, ஐன்றது நம்ம கேப்ஸ்ல கொடுத்துருக்கோம், ஆனா இங்க ஸ்மால்ல இருக்கும் போதும் அதை எடுத்துக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபைண்டுக்கும் சர்ச்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ வந்து இதுல பாத்தீங்கன்னா இப்போ பேசிக்ல டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.